ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பற்றின ரொம்பவே முக்கியமான அப்டேட் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பட்ஜெட் அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா 1721 முதுகலை ஆசிரியர்கள், 841 பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த ஆண்டு நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து டிஆர்பி எப்போ வரும், அதுவும் குறிப்பாக பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா எப்போ வரும், போஸ்டிங் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா 1721 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டே நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த மாதிரி கூட்டத்தொடர் நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 56,000 போஸ்டிங் வந்து நிரப்புவோம், அதில் பள்ளிக்கல்வித்துறையில் 18,000 போஸ்ட்டுக்கு வந்து நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்குமே நமக்கு யூஜிடிஆர்பி நடந்துச்சு, ஆனால் போஸ்டிங் இன்னும் போடலை. அதுக்கடுத்து செகண்ட் இயர் டீச்சர்ஸ் நடந்துச்சு, இன்னும் ஆன்சர்ஸ் கீ வந்து ரிலீஸ் ஆகலை. பிஜிடிஆர்பி நடக்கவே இல்லை. ஸோ தற்போது மறுபடியும் சொல்லியிருக்காங்க 1721 போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதை விட அதிகமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோலுமே சொல்லியிருந்தோம், 3000க்கும் மேற்பட்ட போஸ்டிங் தான் இருக்குது. நம்ம கவுன்சிலிங் இது எல்லாமே முடிஞ்சுது, அப்டேட்டில் சொல்லியிருந்தோம் லாஸ்ட் இயருக்கு. ஸோ இந்த இயரும் பார்த்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நிறைய பேர் அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் வந்து கேட்பீங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய பிஜி டீச்சர்ஸ்க்கு கவுன்சிலிங் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நடக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நடந்த பிறகு தான் நமக்கான போஸ்டிங் இதெல்லாமே ஃபைனலைஸ் இதெல்லாம் ஆகும் சரிங்களா. ஏன்னா அதில் ப்ரொமோஷன் போடுவாங்க, அதுக்கடுத்து இதெல்லாமே இருக்குது சரிங்களா. பிடி டு பிஜி ப்ரொமோஷன் போடுவாங்க, பிஜி டு ஹெச்எம் ப்ரொமோஷன் போடுவாங்க, அது எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து நமக்கான வேக்கன்சி டீட்டெயில் இது எல்லாமே தெரியும். சப்போஸ் அது எல்லாமே முடிஞ்ச பிறகு நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இதை விட போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படிங்கிறது எப்போ வேணாலும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறவங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து தொடர்ந்து படிக்க தயாராகுங்க. ஒரு சில பேர் நினச்சிட்ருக்கலாம், இதே தான் போன வருஷமும் சொன்னாங்க, நம்ம எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கலாம். ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம அந்த மாதிரி நினச்சிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு நியூஸுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ தற்போது கிடச்சிருக்கு, நம்ம டிஆர்பிக்குன்னு ரெடி ஆகிட்டோம், அதுக்குன்னு படிக்கிறதுக்குன்னு தயாராகிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான முயற்சியை 100% எஃபோர்ட் எடுத்து பண்ணுங்கள். நமக்கும் அதே போல் 100% பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரும் சரிங்களா. அதனால் முயற்சியை தளர விடாதீங்க, தவிர்க்காதீங்க சரிங்களா. அதனால் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரெடி ஆகுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி படிக்கலாம், என்னென்ன டாபிக் வந்து படிக்கலாம், எந்த டைமில் படிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டடி பிளான் இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.